அப்புறம் உலக சினிமாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் உலக சினிமா அப்படின்னா, இப்போ எந்த ஒரு படைப்பாளிக்குமே வந்து அவனுக்கு வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கரு மாரி சில விஷயங்களில் சொல்லணும்னு இருக்கும். அதை வந்து அவனால் கட்டுப்படுத்தி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இட் வில் ஜஸ்ட் வெளியில் அது தானாக அது ரொம்ப இயற்கையாக ரொம்ப ஒரு நேச்சுரலாக இட்ஸ் லைக் ஒரு பேபி பர்த் மாதிரி தான். ஸோ அது எவ்வளோ ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக வெளியில் ஒரு 10 மாதம் கழித்து வருதோ, அதே மாதிரி ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அது அது எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி, பீட் அ ரைட்டர் ஆர் ஒரு ஒரு பொயட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மூவி எடுக்கணும்னு ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருக்கலாம். ஸோ ஒரு கரு மாதிரி இந்த விஷயத்தை நாம் சொல்லணும் அப்படின்னு அந்த டேரக்டருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்று தன்னுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற மூவியாக இருக்கும், இல்லை தான் ஒரு விஷயத்த சொல்ல வரணும் ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு ஒரு நாட்டுக்கோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், இல்லை ஏற்கனவே நடந்த விஷயங்களை வந்து பதிவு பண்ணுற ஒரு களமாக, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரோட பயோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு வேர்ல்ட் வார் மூவிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஈவெண்ட்டை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா ஃப்யூச்சரை அவனை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு 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 விழிப்புணர்ச்சி ஏற்றக்கூடிய ஒரு இது எப்படி ஒரு எழுத்தாளர் மூலியமாகவும் ஒரு பேச்சாளர் மூலியமாகவும் அந்த எழுச்சிகள்லாம் மக்கள் மனசில் வருதோ, அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கும் ஒரு திரைப்படத்தை எடுக்கிற இயக்குனருக்கும் வந்து ஒரு கதாசிரியருக்கும் சரி, ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த பொறுப்பு கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ அவங்க வந்து தங்களுடைய அந்த ஒருத்தன் வந்து ஒரு எழுத்து மூலியமாகவும் பேனா வடிவல் மூலியமாகவும் அதை சாதிக்கிறான், ஒருத்தன் வந்து தன்னுடைய பேச்சு திறமையின் மூலியமாக அதை சாதிக்கிறான். அதே மாதிரி தான் இந்த வேர்ல்ட் மூவிஸ்லேயும் வந்து இந்த டேரக்டர்ஸ் மல்டிபிள் அதில் பர்சன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இவங்களோட அந்த கூட்டு முயற்சினால் ஒரு படைப்பு வந்து வெளியில் வரப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் அதே நேர்மையோட அதை நம்ம என்னமோ வந்து புத்தகம் படிக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல பழக்கமாகவும், ஒரு திரைப்படத்துக்கு போய் ஒரு திரைப்படங்களை பார்க்குறது வந்து வெறும் பொழுதுபோக்கு சம்மந்தம் மட்டுமே இல்லைன்னா அது வந்து அதில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம், ஒரு தப்பான அபிப்பிராயமும் கூட இருக்குது. ஸோ எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ யூஸ்லெஸ்ன்னு நினச்சோன்னா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டில் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ் பீஸ் இன் லைஃப் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயுமே அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே வந்து ஏதான ஒரு 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 ப்ரோஆக்டிவாக ஒரு ஒரு நல்ல ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிற விஷயமா ஒரு படைப்பாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நம்ம வரவேற்கலாம். ஸோ அதுக்காக கூட எனக்கு வந்து உலக சினிமா மேலே ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி உலக சினிமாக்கள்லாம் வந்து ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சில படைப்பாளிகள் வந்து ஒரு படைப்பை எடுப்பாங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அந்த மூவி வந்து கமர்ஷியலாக போகுதா, எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது, நம்மளுக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் கிடைக்குதுங்கிற நோக்கமே அவங்களுக்கு இருக்காது. அது வந்து இந்த வேர்ல்ட் மூவி லவ்வர்ஸ்க்கு வந்து அந்த பல்ஸ் தெரியும். அந்த டேரக்டரோட அந்த படைப்பாளியோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியறப்போ அந்த படைப்பாளி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மனிதராக பார்க்கப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. ஒரு மக்களுக்கு கமர்ஷியல்னால் பிடிக்கும், அதனால் நம்ம கமர்ஷியலில் கலக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம்லாம் இல்லாமல் நம்மளோட நோக்கம் என்ன, நாம் என்ன கொடுக்க வரோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஒரு ஜென்யூனாகவும் அந்த அந்த பியூரஸ்ட் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயே வந்து அது அப்படியே அதை சிதைக்காமல் அதனுடைய அழகான வடிவிலேயே அதை வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்கும்போது அது ஒரு மிகச்சிறந்த படைப்பாக அது கண்டிப்பாக போகுது. ஸோ எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்களும் சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் எல்லா சினிமாக்களும் சிறந்த சினிமாக்கள்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரம், ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு விருப்பங்கள், அவனுடைய தாட் ப்ராசஸ் அதை பொறுத்து அமையலாம். ஆனால் வேர்ல்டாக குளோபலாக வந்து சில விஷயங்கள் வந்து டுவர்ட் ஜென்ரல் என்ன ரொம்ப வியக்கிற விஷயம் எப்படின்னா, ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு அகிரோ குரோசாவா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து ஒரு தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டவுனில் இருக்கிற ஒரு பையனோட இதயத்தை தொட முடியும் அப்படின்னா அது ஒரு மிகச்சிறிய விஷயம். ஏன்னா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமே இல்லை. ஸோ எனக்கு அகிரோ குரோசாவா திரைப்படங்கள் வாயிலாக மாத்திரம்தான் தெரியும். அகிரோ குரோசாவாவுக்கு என்ன யாருன்னு தெரியவே தெரியாது. ஸோ என்னுடைய மொழி அவருக்கு தெரியாது, அவருடைய மொழி எனக்கு தெரியாது. என்னுடைய கலாச்சாரம் முற்றிலும் வேறானது, அவருடைய கலாச்சாரம் முற்றிலும் வேறானது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் என்னை தொடுறாரு, என்னுடைய இதயத்தையே வந்து தொடுறாரு, என்னை நிறைய சிந்திக்க வைக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இப்படி முடியுமா ஒருத்தர்